காமன் மேன். ஸோ அந்த வீடியோவில் இன்னைக்கு எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அது கீழே ஒரு ஹார்ட் சிம்பிள் இருக்கும், ஹைப் பட்டன், அதையும் பண்ணிடுங்க. நிறைய பேர்கிட்ட அந்த வீடியோ வந்து போய் சேரும், அதனால் கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு காமன் மேனோட எபிசோடில் யாரெல்லாம் பார்த்துட்டு நிஜமாவே காண்டானீங்க? ஏன்னா இன்னைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே தான் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆடுற மாதிரி எத்தனை பேர் உணர்ந்தீங்க. இன்னைக்கு செலக்டட் லிஸ்ட்டில் வந்து எவ்வளோ கோல்மால் வந்து நடந்தது அப்படிங்கிறத பற்றி தோல் உரிக்கும் வகையில் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னைக்கு கோர் டாஸ்கோடைய கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ பயங்கரமான ஒரு கேள்வி, விமர்சனம் பண்ணுறவங்க உள்ளே வந்தால் கிழிக்க முடியுமா? உள்ளே வந்து எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? ஏன்னா வெளியே இருக்கும்போது நம்ம பார்க்குறோம், அதை பார்த்து விமர்சனம் பண்ணுறோம். உள்ளே இருக்கும்போது நீ கண்டஸ்டண்டாக போயிடுவேன், அப்புறம் எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முனியம்மா வந்து ஓரளவுக்கு பாயிண்ட் வச்சு விளையாண்டாங்க. என்ன அப்படின்னா, உள்ளே போனாலும் அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது, ஜட்ஜ் பண்ணுவாங்க மக்களை, அது மாதிரி உள்ளே போனாலும் ஜட்ஜ் பண்ண முடியும் அவங்களால அப்படின்ற மாதிரி பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. அது சம்யுக்தாவுக்கு புரியாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வகையில் ஓகே தான், முனியம்மாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்தது. ஆனால் இங்கே ஆஷாவுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் முனியம்மாவுக்கு ஃபேவரிசம் கண்டிப்பாக இருந்தது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சம்யுக்தா எப்பயுமே நல்லா போல்டான ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிற ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆரி ரொம்ப அழகாக ஐடென்டிஃபை பண்ணுவார் சம்யுக்தாவை. அதாவது நீங்கள் பேசுகிறீங்கப்பா, நல்லா தைரியமாக பேசுகிறீங்க, பட் அதை கேமரா ஆஃப் பண்ணிட்டா தான் நீங்கள் பேசுகிறீங்க, கேமரா ஒன்று நின்று பேச மாட்டேறீங்க. அந்த ஃபியர் வந்து இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் அதெல்லாம் அவங்களுக்கு கவலையே கிடையாது. ஒருத்தர் வந்து கேமரா வந்து நின்று பார்க்கவே மாட்டாருங்க. அது வெளியே இருந்து பார்த்துட்டு பாருங்க, கேமரா அந்த சைடு இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி தான். இப்போ எனக்கு முன்னாடி கூட கேமரா இருக்குது, நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாலியாக வந்து பேசிட்டு போயிடலாம். ஆனால் உண்மையிலேயே ஷூட்டிங்கில் கேமரா முன்னாடி வைக்கும்போது தான் ஒரு அள்ளு கிளம்பும். அது கண்டிப்பாக இருக்கும், ஒரு ஃபியர் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹைலைட் பண்ணி காமிச்சாங்க. முனியம்மாவும் ரொம்ப விலக பாயிண்ட்ஸ்லாம் வந்து வைக்கல, பட் இட்ஸ் ஓகே, ஒரு மாதிரி அது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து கரிஷ்மாவும் சுகுமாரன் வந்து பேசினாங்க. பெண்களா ஆண்களா பிக் பாஸ் வீட்டில் வந்து உள்ளே இருந்தால் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு, நம்ம பெண்கள் இருந்தால் சுகுமாரன் பேசுகிறாரு, ஆண்கள்னு சொல்லிட்டு கரிஷ்மா பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே பிளாங்க், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இவனுங்களை வேற சொம்படிச்சிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஒன்றுமே பண்ணல, சும்மா தான் பேசிட்டு இருந்தானுங்க அப்படிங்கிறது தான். அதுக்கு ஜட்ஜாக இருந்த யோசிச்சு பாருங்களேன், என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்மளாம் வந்து முழிச்சிட்டு இருக்கிறப்ப மாயா வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பக்கம் பார்த்துட்டு, ஐயா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, நான் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தாங்க. அப்போ இருந்தும் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்று என்ன பண்ணிட்டாங்க, சரி இவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்படா அப்படின்னு சொல்லிட்டு முதுவோடு சேர்த்து அடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ ரெண்டுமே வேஸ்ட்டு. ஆனால் ராஜுவும் மாயாவும் அதுக்கடுத்து ஒன்று கிரியேட் பண்ணாங்க பாருங்க, அது வேற லெவலில் இருந்தது. எத்தனை பேர் அதை நோட் பண்ணீங்க? சூப்பரான ஒரு மூமெண்ட். அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ராஜு பாய் பழைய அந்த ஒரு ஸ்வாகில் அவ்வளோ அழகாக கவுண்டர் போடுறது ராஜுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அதை அப்படி பண்ணி கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இயல்பாக இருந்தது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான். சரி, இது ஒன்று முடிஞ்சா அடுத்து பாஷா ஜார்ஜ் ஹீரோவாக இருக்க ஜெயிக்க முடியுமா, வில்லனாக இருக்க ஜெயிக்க முடியுமான்ட்டு ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு பெருசாக பண்ணல. பட் ஓகே, நாட் பேடஸ் சுகுமாரன் அண்டு நம்ம கரிஷ்மா இவங்க பாயிண்ட்ஸ் வச்சாங்க. ஆனாலும் ஜட்ஜாக இருந்த மணிவண்ணன் அந்த கண்ணாடி அப்படி கீழே இறக்கி போட்டு ஜட்ஜ் பண்ணதாக இருக்கட்டும், மணிவண்ணன் வந்து அவர் ஏஜ் பர்சனாக இருந்தாலும் நிறைய இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏஜுக்கு ஏற்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உள்ளே கொடுக்குறது அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து சரண்யா வயஸ் ஆஷாவுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை. சரண்யா ஏற்கனவே லாயராக இருந்ததுனால அவங்களுக்கு எப்படி வாதம் பிரதிவாதம் வச்சு பேசுறது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உள்ளே உட்காந்து வேற லெவலில் செஞ்சு முடிச்சு விட்டாங்க. யார? எல்லாத்தையும் தான். ஒரு நிமிஷம் ஆடி இருப்பார், என்னடா அது பொம்பளை ஆரி மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி அடிச்சு நகர்த்தினா பாயிண்ட்டை. மேனிப்புலேட் தானே, மாயா பண்ணி ஜெயிக்கலையா, பிரதீப் காலி பண்ணான்னு சொல்லிட்டு ஒரே பாயிண்ட் தான். மாயா குளிந்துருந்தா எல்லாம் குளிந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சூப்பராக பண்ணாங்க. ஆஷா வந்து ஜூலி மேனிப்புலேட் பண்ணுறா, ஆனால் அது மொக்க வாங்கடான்னு சொன்னால் கூட அந்த பாயிண்ட் வேலில் வச்சா கூட அதுக்கடுத்து சரண்யா வந்து போட்டு தாக்கிடுச்சு அப்படிங்கிறது தான். வெங்கடேசன் ஜட்ஜு ஓகே தான், ரொம்ப பெருசாலாம் இல்லை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஓகேவா? அடுத்து திவ்யா வைஸ் டார்வின். திவ்யா நல்லா பேசினாங்க. த்ரூ ரிலேஷன்ஷிப் வந்து இருக்காது இந்த உள்ள வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி ரிலேஷன்ஷிப் அங்கேருந்து கலந்து தான் போகுது. ஒரு சில பேர் அத்தி பூத்தார் போல் சேருவாங்க. இந்த விஆர் த பாய்ஸ்ன்னு உள்ளே போனாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிய அடையாளம் இல்லாமல் ஆகி போச்சு. அப்புறம் சீசன் 7 தினேஷ், அப்புறம் யார் விஷ்ணு, இவங்களாம் வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க என்ன ஆச்சுன்னு தெரியல.
மாயாபூரி அவன் சுற்றிட்டு இருக்கு, யாஷிகா ஐஸ்வர்யா சுற்றிட்டு இருக்காங்க, அமீர் பவன் சுற்றிட்டு இருக்காங்க, பாரு கமருதீன் போயிட்டு இருக்காங்க. அவ்வளோதானே. மற்றபடி ஏதாவது ரிலேஷன்ஷிப் இதில் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் ஒரு கேள்வி தோன்றும். எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ அதை பேஸ் பண்ணி திவ்யா பேசுனது நல்லா இருந்தது இந்த இடத்துல. டார்வின் அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுத்த பாயிண்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ இவங்க போர்ஷன் நல்லா இருந்தது. ஹைட் கார்த்திக்கும் ஓகே ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. ஓகே, அடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. யாருக்கு ரெட்டு எல்லாம் சம்யுக்தா ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லி ரெட்டை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, அது கூட ஓகே. திவ்யா கொடுத்தது அப்படிங்கிறது எனக்கு அன்ஃபேராக தான் பட்டுச்சு. ஏன்னா அவங்க போல்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. ஒரு சில இடத்துல ஆக்டிவாக இல்லைங்கிறது தான். பட் அவங்கள விட ஒன்றுமே பண்ணால் உள்ளே இருக்கிறவங்களா இருக்காங்க. பட் இவங்க எதுக்கு எடுத்தாங்கிறது தெரில. இட்ஸ் ஓகே, நான் பிக் பாஸ் பார்க்கல அப்படின்ற ஒரு ரீசனுக்குள்ளே எடுத்துருக்கலாம். இட்ஸ் ஓகே தான். பட் அடுத்து பிரியங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கொடுத்தது, அதாவது சரண்யாவுக்கு க்ரீன் கொடுக்குறாங்க, பிரியங்காவுக்கு வந்து பிடிக்கல. ஏன் கொடுத்தீங்க? அது லாயராக இருந்ததுனால கொடுத்துட்டீங்க, அவங்களுக்கு மற்றபடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப டான்ஸர் டாஸ்கில் வந்து டான்ஸராக இருந்ததுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ராஜு வந்து கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாரு. பிரியங்கா ஒரு புரிதற்ற ஒரு பேச்சு அந்த இடத்துல. பட் இருந்தாலும் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் பிரியங்கா ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா அதுதான் வேணும் இந்த பிக் பாஸில். அந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் வேலிடாக இருக்கீங்க, கடைசி வரைக்கும் பின்வாங்கலை அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து யாருக்கும் வராது. பட் அதை நீங்கள் ரொம்ப அழகாக ஹைலைட் பண்ணுறீங்க, அது நல்லா இருக்குது. பட் இந்த ஷோவுக்கு அதை புரிந்து கொள்ளும் ஒரு திறனும் வந்து இருக்க வேண்டும். சரி அழிஞ்சது. அப்போ இந்த ஜேசன் அப்படின்ற ஒருத்தன் எழுந்துச்சு, அவங்கள எனக்கு பிடிக்காது, ஏன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அப்படின்ற மாதிரி தமிழே வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. அவன் வந்து சொல்கிறான், நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், அவங்க வெளியே போயிடுவாங்க, இந்த ஷோக்கு அவங்க தேவையில்லைங்கிறத என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி அந்த மூதையை வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அதுக்கு தவிர தமிழை தவிர எல்லாமே வருது, இங்கிலீஷ் பேசியிருக்கேன், அவனை செலக்ட் பண்ணியிருக்காங்கிற தகவல் வந்திருக்கு. என்ன இலவு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஜேசன் இந்த மாதிரி கலவரம் பண்ண பிறகு அடுத்து ஒரு 10 பேர் குவாலிஃபைடு, 9 பேர் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க டீமில். ஏன்னா ஏற்கனவே 2 பேர் போயிட்டாங்கல்ல. இப்போ யார் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஷா, அரவிந்த் 2 பேரும் குவாலிஃபைடு. இவங்க 2 பேரும் என்ன புடுங்கினாங்கன்னு தெரில, குவாலிஃபைடு. ஸோ இதுலேயே வந்து முடிஞ்சு போச்சா, இவனுக்கு ஆன் ஹோல்டு தான் போடணும். கரெக்டாக ஒன்று. அடுத்து பாருங்கள், ஒரு குரூப் வருது, பிரியங்கா, பேபி அக்கா, ஜார்ஜ் ஹோல்டு. சரி ஓகே, இது கூட நான் ஒத்துக்கிறேன். ஜார்ஜ் கூட கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கிட்டார், ரைட்டு. அடுத்து ஜேசன், கரிஸ்மா, ஷமா தவிர ஜேசன் கரிஸ்மா என்ன பிடுங்கினாங்கன்னு தெரில, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ இங்கேயும் வந்து குவாலிஃபைடு இல்லை அப்படின்னு ஆயிடுச்சா. அப்புறம் வெங்கடேசன், ஐடி கார்த்தி, அபிநயா ஹோல்டு. ஓகே தான், இது கூட நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் முனியம்மா, அவங்க ஹோல்டு கொடுக்கல, க்ரீன் தான் கொடுத்தாங்க. இந்த அம்மா அதுக்குள்ளேயும் கண்ணை ஊற்றுட்டு அப்புறம் மாற்றி விட்டாங்க ஆன் ஹோல்டு. உடனே அந்த அம்மா கதறி அழ ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கு இது உனக்கு, நீயே வந்து பற்றி சூனியம் வச்சிட்டியாம்மா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முனியம்மா அப்படின்ற மாதிரி. அடுத்து மணிவண்ணன் குவாலிஃபைடு, அது கூட ஓகே, சூப்பர். சுகுமாரன், சரண்யா, அப்புறம் வந்து ஷோபா குவாலிஃபைடு, இது கூட ஓகே தான். சுகுமாரன் இந்த ஒரு ரவுண்டில் தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணார தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் சுகுமாரன் ஓகே தான். சரண்யாவும் சூப்பர், அப்புறம் ஷோபாவும் ஓகே, ஷீ இஸ் ஆல்சோ குட். அடுத்து டார்வின், ரஞ்சித், தடீஸ்வரன், பாஷா ஆன் ஹோல்ட், இது கூட நான் ஒத்துக்கிறேன், ஓகே தான். ஓகே, இதுலேருந்தே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்படிலாம் இவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேவா, இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ரிலேஷன்ஷிப்புக்கு த்ரூ ரிலேஷன்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டாக பாவனி அமீர் வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்வதி கமரின் வருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அது இப்போ சொல்ல முடியாது. இப்போதைக்கு அவங்க ஹோல்டில் நல்லா தான் இருக்காங்க. அவங்க வந்து வெளியே வந்தால் கழட்டி விட்ருவாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அதுக்கு எல்லாத்துக்கும் செருப்படி கொடுத்துருக்காங்க பார்வதி கமருதீன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்டோட இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சூப்பராக அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்